இந்தாங்க சார், உங்களுக்காக லெமன் தண்ணி கொண்டு வந்திருக்கு. பப்பி, உன்னை லெமனை தண்ணியில போட்டு லைம் ஜூஸ கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ லெமனையும் தண்ணியையும் தனித்தனியா கொண்டு வந்திருக்க. அடங்கொப்புறானு. இங்க பாரு, இந்த ஃபைல்ல ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் உடைய பேரையும் எழுது. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்க கூடாது. இப்ப கெட் அவுட். அப்படின்னா வெளியில போ. இப்பெல்லாம் எனக்கு நேரமே சரியா இருக்க மாட்டேங்குது. கடவுளே, இதுக்கப்புறமாவது நல்லது நடக்கணும். நீங்க தான் உதவி செய்யணும். எங்களுக்கு கொஞ்சம் குட் லக் கொடுங்க கடவுளே. ஏன்னா ரிசல்ட் நல்லபடியா வரணும். முட்டையா? இந்த வாட்டி நம்ம 2 பேருக்கு ஹிந்தியில முட்டை தான் கிடைச்சிருக்கு. ஜீரோவா? முட்டையா? உங்களை விட எங்களுக்கு மார்க்ஸ் நிறைய வந்திருக்கு. எனக்கும் லக்ஷ்மணுக்கும் ½ மார்க் கிடைச்சிருக்கு. லக்கிக்கு முழுசா 1 மார்க் கிடைச்சது. நீ பேசுறத பார்த்தா என்னவோ செஞ்சுரி அடிச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. பேசிக்கிறேன். சரி சரி விடு. இன்னைக்கு சண்டை போடுற மூட்ல நாங்களும் இல்ல. இவங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மண், உண்மையா சொல்ல போனா நம்ம 2 பேரும் இன்டெலிஜென்ட் தான். ஆனா என்ன, நம்ம கொஞ்சம் இப்ப பேட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. சரி வா, மார்க்கெட்டுக்கு போய் சுட சுட சமோசா வாங்கி சாப்பிடலாம். கம் ஆன். ஆனா இந்த பேட்ல குட் லக்கா எப்படி மாறும் கோபாலு? நாம ஏதாவது குட் லக் சாம கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆமா, என்ன இது? இந்த லக்கி டிரா ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, பம்பர் பிரைஸ் ஜெயிச்சதுங்க. எதுக்கு இதை எழுதிக்கிட்டு இது ஃபெயில் தான் ஆக போறோம். கமான் கோபால், பி பாசிட்டிவ். என்கிட்ட பெண்ணு கூட இல்லையாப்பா. இது போதும். ஓகே, ஃபார்மை ஃபில் பண்ணிடுவோம். முடிச்சுட்டேன். இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதுல எதுவுமே இல்ல. லக்ஷ்மண் இங்க பாரு, எனக்கு ஏதோ ஃப்ரீ கிஃப்ட் போட்டிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் கோபாலு. இது பெண்ணு உண்மையிலே லக்கி பெண்ணு தான்ப்பா. இதை நான் என்கிட்டே வச்சுக்க போறேன். அடுத்து இங்கிலீஷ் டெஸ்ட்ல இதை வச்சுதான் நான் எழுத போறேன். பாஸ் ஆக போறேன். எஸ். என்னது கோபாலா? எப்படி? இல்ல வாய்ப்பே இல்ல. கோபால் எப்படி இவ்வளவு நல்லா எழுதுனா? எப்படி இது நடந்துச்சு? ஹாய் கோபால், எனக்கு மேக்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. அதை கிளியர் பண்றியா? என்கிட்டயா? இவங்கிட்டயா? இவகிட்டயா? இவங்கிட்டயா? எஸ். கோபால், நீ எப்ப ஃப்ரீ ஆவ? நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்றியா அப்போ. சரி ஓகே. சரி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு கேண்டீன்ல பார்க்கலாம். ஓகே, பை. எஸ், யா லக்கி பென் தான் காரணம். லக்கி பென். எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். லக்கி பெண்ணா? குட் லக் சாம். கோபாலை விட இப்ப எனக்கு தான் அதிகமா தேவைப்படுது. கோல்மால் பண்ணி இந்த லக்கை எப்படியாவது நாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். சூப்பர். இந்த லக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். கோபாலோட லக்கு என்கிட்ட வந்துரும். என்னோட பேட் லக் கோபால் கிட்ட போயிரும்.
கோபால் லக்ஷ்மன் சீக்கிரம் போங்க. கோபால் லக்ஷ்மன் பிரின்சிபல் சார் உங்களை ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. சீக்கிரம் போங்க. போங்க போங்க. எங்களை ஏன் தள்ளிட்டு போங்க. எஸ், எனக்கு லக்கி பென்னு கிடைச்சிருச்சு. இப்போ இத ரெகுலர் பெண்ணோட நான் மாத்தி வைக்க போறேன். விட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். அச்சோ, கோபால் வரானே. இப்ப என்ன பண்றது? பயத்துல பெண்ணை கீழே விட்டுட்டேன்னு. ஆமா, இதுல லக்கி பெண் எது? சரி, இதையே வச்சிருவோம். லக்கி பென் இதோ இங்கதான் இருக்குமா. கோபோட லக்கி பெண்ணா? இதுக்கப்புறம் அந்த பெண்ணு என்கிட்ட வந்துடும். இதுக்கு அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ண போறேன். வந்துரு, கமான் கமான், வா வா வா, வந்துரு 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 வந்துரு. கலக்கிட்டடா. கோபோ, என்னோட பெண்ணை நீ வச்சுக்க. என் பெண்ணு கீழே எப்படி விழுந்துச்சு? அடி எதுவும் படல. ஹாய் மில்லி, நான் வந்துட்டேன். லுக், எக்ஸாக்ட்லி 9 o'clock. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தானே என்கிட்ட மேத்ஸ் ப்ராப்ளம் கத்துக்கொடுன்னு கேட்ட, அதான் வந்தேன். ஓ, அதுவா? நான் உன்கிட்டயே சொன்னேனா? ஆக்சுவலி என்னோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதனால இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. நானே என் குட் லக் என்ன ஆச்சு? உன்னோட குட் லக் என்னோட குட் லக்கா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸ் டெஸ்ட்ல நான் எப்படி கலக்க போறேன்னு மட்டும் பாரு. உண்மையான லக்கி பெண் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நல்ல பேப்பர், ஸ்மூத். ஃபுல் மார்க்ஸ் எனக்கு தான் கிடைக்க போகுது. இல்ல இல்ல, எனக்கு தான் கிடைக்கும். மாதவ், உனக்கு எப்படி இந்த பெண்ணு கிடைச்சது? மரியாதையா சொல்லிடு. உனக்கு இந்த பெண்ணு எங்க கிடைச்சதோ அங்கதான் எனக்கும் கிடைச்சது. கோபால், மாதவ், நீங்க உடனடியா என் ஆபீஸுக்கு வாங்க. நீங்க எங்களை கூப்பிட்டீங்களா சார்? அதாவது மேம் சார், நீங்க ரெண்டு பேரும் இப்போ பேட் லக்ல இருக்கீங்க. ஏன்னா குட் லக் தான் இப்ப என்கிட்ட இருக்கு. பப்பி கிட்டயும் சேம் பெண்ணா? என்ன பாய்ஸ், நீங்க ரெண்டு பேரும் டெஸ்ட்ல 0 வாங்கியிருக்கீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, கிளாஸ் முடிஞ்ச உடனே 1 மாசம் நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தாகணும். அப்போதான் நீங்க கொஞ்சமாவது மேக்ஸ்ல சரியா வருவீங்க. கம்ப்ளீட் 0 வாங்கியிருக்கீங்க. நான்சென்ஸ். அப்புறம் பப்பி, பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங் பப்பி. தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் இந்த லக்கி பெண்ணு தான் சார் காரணம். உளறிட்டேனா? அதாவது இதுக்கெல்லாம் என்னோட உழைப்பு தான் சார் காரணம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதாவது ஹார்ட் ஒர்க் சார். அப்படினே அந்த குட் லக் பெண்ணு பப்பி கிட்ட போயிடுச்சு. பப்பி, இந்த ஃபைலை நீ ரொம்ப நல்லா ரெடி பண்ணதுனால உனக்கு தான் gift கிடைக்கும். அடேங்க அப்பா, குட் லக் நல்லா வேலை செய்து போல இருக்கு சார். இதுல என்ன இருக்கு காட்டுங்க. இதுல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு பப்பி. இந்த ஃபைல்ல ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ் பேரையும் நீ எழுதணும். நீட்டா எழுதணும். அப்புறம் நோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது குட் லக்கா இல்ல பேட் லக்கான்னு தெரியலையே. அப்புறம் எதுக்கு இந்த பெண்ணு?